அண்மையில் KLCCயில் எழுந்த பல்வேறு விவகாரங்களை தீர்க்க கோலாலம்பூர் அதிரடி படையான KL ஸ்ட்ரைக் போர்ஸ் நேற்று நடத்திய ஒருங்கிணைந்த நடவடிக்கையில் கிட்டத்தட்ட 30 தெரு புகைப்பட கலைஞர்களுக்கு குற்றப்பதிவு எனப்படும் கொம்பவுண்ட் வழங்கப்பட்டது. புகைப்பட கலைஞர்களில் ஒருவர் ஒத்துழைக்க மறுத்ததால் சிறிது பரபரப்பு ஏற்பட்டாலும் அந்த இடத்தில் இருந்த அதிகாரிகளால் நிலைமை நிபுணத்துவ ரீதியாக கட்டுப்படுத்தப்பட்டு எல்லாம் சுமூகமாக நடந்தது. புகைப்படம் எடுத்தல் சேவைகளை வழங்கிய குற்றத்திற்காக குற்றப்பதிவு வழங்கப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டது. இதுவே முதல் முறை என்று அடையாளம் கூற விரும்பாத தெரு புகைப்பட கலைஞர் ஒருவர் கூறினார். அதிகாரிகளின் அனுமதியின்றி KLCCயை சுற்றியுள்ள பார்வையாளர்களுக்கு பொது இடங்களில் விவேக கைத்தொலைபேசிகளை பயன்படுத்தி புகைப்பட சேவைகளை வழங்கியது குற்றம் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. தங்களுக்கு வழங்கப்பட்ட குற்றப்பதிவில் 2000 ரிங்கெட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இது எந்த வகையில் நியாயம் என்பதோடு தினசரி சம்மன் வழங்கப்பட்டால் எப்படி இந்த தொகையை செலுத்துவது என புகைப்பட கலைஞர் ஒருவர் வினவினார். இரவு 9 மணியளவில் தொடங்கிய இந்த நடவடிக்கையில் போலீஸ், மலேசிய குடிநுழைவுத்துறை மற்றும் கோலாலம்பூர் மாநகர் மன்ற அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களால் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நடவடிக்கையின் போது கோலாலம்பூர் குடிநுழைவு இயக்குனர் வான் முகமது சோஃபி வான் யூசுப் உடனிருந்தார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.